ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வாஷிங் மிஷின் டீப் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாப்பில் இருக்கிற இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்க்ரூ தெரியும், அந்த ஸ்க்ரூவை தான் வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்க்ரூ வந்து நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவரால் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் டூல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூக்கு ஏற்ற மாதிரி, ஸ்க்ரூ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். எங்கள் வாஷிங் மிஷினோட சைஸ் வந்து 10 mm. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 10 mm பார்த்து வாங்கினேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வாங்குங்க. நார்மலாக வந்து இது புல் பண்ணால் வராது. சம்டைம்ஸ் நீங்கள் உள்ள த்ரெட்டு கொடுத்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா நாங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். இவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ், டர்ட் வந்து வாஷிங் மிஷினில் இருக்குன்றதை எங்களால் நம்பவே முடியல. இதுக்கே இது 6 months முன்னாடி டீப் க்ளீன் பண்ண வாஷிங் மிஷின் தான். ஸோ வந்து நல்லா வந்து எவ்வளோ முடியுமோ நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாட்டமில் நீங்கள் வந்து சின்னதாக ஏதாவது கார்னர் ப்ரஷ் இருந்தால் கூட யூஸ் பண்ணி எவ்வளோ ரிமூவ் பண்ண முடியுமோ டர்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம ரிமூவ் பண்ணதை வந்து நல்லா வந்து ஒரு வாஷிங் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயுமே கார்னர்ஸில் நிறையா வந்து டர்ட் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த டீப் க்ளீனிங் வந்து நம்ம அடிக்கடி பண்ண போகிறதில்ல. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் பண்ணுறத வந்து கொஞ்சம் நல்லா வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கள் வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 15 years ஓல்டு வாஷிங் மிஷின். இவ்வளோ நாள் வந்து அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே அதோட ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்க்ரூவை அதில் போட்டு நம்ம ஆல்ரெடி வச்சு காமிச்சோம் இல்லையா டூல்ஸ், அந்த டூலை வச்சு நீங்கள் இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சான்னு பார்த்து அப்புறமா வந்து ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க கிளிப் போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து இதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வந்து டீஸ்கேல் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜியோட டீஸ்கேல் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த லோகோலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது டாப் லோடு யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் லோடு யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நான் வந்து 2 packet எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நிறைய டர்ட் இருக்குது. ஸோ போகணுன்றதுக்காக 2 packet நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் வாஷிங் மிஷினில் மேக்ஸிமம் டைம் பீரியட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வாட்டர் லெவல் முடிஞ்ச வரைக்கும் ஹையோ இல்லை வெரி ஹையோ நீங்கள் வைங்க. அப்போ தான் வந்து மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது தான் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.